எஸ், குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் டேலி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரோல் எக்ஸாம் முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தயாராகிற மாதிரி ஒரு 10 செட்டு கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட இருக்குது. அந்த 10 செட்டு கொஸ்டின் பேப்பரையும் நான் நடத்துகிறேன். இந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட், ஓகே. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நோட்டு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு ஆன்சரை நீங்கள் சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள். நான் சொல்கிற ஆன்சரும் நீங்கள் சொல்கிற ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் ஒரு டிக்கு போட்டுங்க. ரைட், மொதல் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the navigation path to view the GSTR 3B in Tally Prime? Tally Primeல நீங்கள் கேட்வே ஆஃப் டேலிலேருந்து போகும்போது ஜிஎஸ்டிஆர் 3B பார்க்கறதுக்கான எப்படி அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறாங்க. மொதல் ஆன்சர் கேட்வே ஆஃப் டேலி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். அது தப்பு. எப்பொழுதுமே கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் தான். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், அதில் ஜிஎஸ்டிஆர் 3B. இதுதான் வந்து சரியான ஆன்சர். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் ஹலோ, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரும்போது தண்ணி மாத்திரம் கொண்டு வந்து மறந்துட்டேன் நான். சரி, ரைட், ஓகே. சைடில் வந்து மறுபடியும் ரைட், ஓகே. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலிங்கிறது தான். அதில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி இல்லை, ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸு, அதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ். அந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ஜிஎஸ்டிஆர் 3B, இந்த ஜிஎஸ்டிஆர் 3B. ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது என்னென்னா நத்திங் பட் யுவர் சம்மரி. அதாவது நம்முடைய அவுட்புட் எவ்வளோ இருக்குது, இன்புட் அட்ஜஸ்ட் பண்ணது எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் பார்க்குறது. ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B பார்க்குறது என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஓஜி அதில் போய்ட்டு ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னு பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. In the check printing report using which of the following option the check can be reprinting in Tally Prime? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பிரிண்டிங் ரிப்போர்ட்டில் யூசிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் த செக்ஸ் கேன் பி ரீப்ரிண்டிங் இன் Tally Prime. நீங்கள் வந்து டேலியில் செக் பிரிண்டிங் ஆப்ஷன் வேணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேலியில் செக் பிரிண்டிங் எனேபிள் பண்ணணும். அதாவது லெட்ஜரில் போய்ட்டு இந்த மாதிரி ஓடி அக்கௌண்ட்டு இல்லை எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து செட் ஆல்டர் செக் புக், அது வந்து எஸ் கொடுத்து நீங்கள் செக் நம்பர் கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனேபிள் செக் பிரிண்டிங் இந்த ஆப்ஷன் வந்து எஸ் கொடுத்து செட் ஆல்டர் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. பேமெண்ட் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் செக் பிரிண்டிங் எடுக்கலாம். எப்படின்னா கேட்வே ஆஃப் டேலிலேருந்து பேங்கிங் அப்படின்னு போயிட்டு செக் பிரிண்டிங் அப்படின்னு இருக்கும். அதில் எந்த பேங்கோ அந்த பேங்கு. இப்போ இந்த செக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி Alt+P Ctrl+P கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பேமெண்ட் வவுச்சராக பிரிண்ட் ஆகும். இதே வந்து செக்கை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருந்தபடியே Alt+P கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு Ctrl+P கொடுத்தீங்கன்னாக்க பேங்க் நாட் கான்ஃபிகர்ட் ஃபார் செக் பிரிண்டிங் வருது. இங்கே வந்து ப்ரிவியூ கொடுப்போம். ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக் பிரிண்டிங் வரும். பேங்க் நாட் கான்ஃபிகர்ட்னு வருது. ஆக்சுவலாக வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம் நம்ம. பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு செக் பிரிண்டிங் செட்டு எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ரிவியூ கொடுப்போம். சாம்பிள் செக்கு என்டர் பிரிண்ட்டு சாம்பிள் செக். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு நம்ம. ஏன்னா இது கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வரும். இப்போ போய் பார்ப்போம். என்டர் கொடுக்குறோம். Alt+P Ctrl+P கான்ஃபிகர் பண்ணியாச்சு. பிரிண்ட் செக் கொடுக்குறோம். எஸ் என்டர் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி செக் பிரிண்டிங் ப்ரிவியூ வரும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்.
அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க செக்கை பிரிண்ட் பண்ணிட்டதுனால இது வராது. பேங்கிங்ல போயிட்டு செக் பிரிண்டிங்ல போயிட்டு இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நீங்க எந்த செக்கை பிரிண்ட் பண்ணீங்களோ அது வராது. திரும்பவும் அதை பிரிண்ட் எடுக்கணும் என்ன பண்ணா F8 இன்க்ளூடு பிரிண்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி நீங்க Alt P கொடுத்து Control P கொடுத்து ப்ரிவியூ பார்த்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா F8 இன்க்ளூடு பிரிண்டட், அதுதான் இதுக்கான ஆப்ஷன். Which format is not form part of? Which format is not form part of the GSTR 3B triangle report from the following under the head particulars? Particularஸ்ல GSTR 3Bல எது வந்து எந்த ஃபார்மேட், which format is not form part of the GSTR 3B, எது வந்து GSTR 3B கிடையாது அப்படிங்கிறாங்க. Total vouchers, return view or nature view, not relevant for the return, uncertain transaction. இதுல ரிட்டர்ன் வியூ அல்லது நேச்சர் வியூ இருக்குல்ல, இது வந்து கிடையாது. இது வந்து நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் GSTR 3B. எப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி வாங்க, கேட்வே ஆஃப் டாலில இருந்து டிஓஜில GSTR 3B அங்க போங்க. அதுல டோட்டல் வவுச்சர்ஸ் இருக்கா, அடுத்தது இன்க்ளூடட் இன் ரிட்டர்ன், நாட் ரெலவென்ட் ஃபார் திஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் பார்ட், அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் ஃபார்ம் பார்ட், ரிட்டர்ன் வியூ அல்லது நேச்சர் வியூ இது இல்லை. இது வேணும்னா நீங்க FI கொடுத்து நேச்சர் வியூ தனியாக தான் பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்தது when you buy goods or services with an arrangement to pay late and such amount until it is paid referred to as accounts payable. ஆக்சுவலா accounts payable அப்படிங்கிறது என்னன்னா when you buy goods or service with an arrangement to pay later, லேட்டா தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பின்னாடி தரதான். So true is the right answer. அதுக்கு true is the right answer. Mr. Raghavendra, accountant of Vishaka Enterprises Private Limited, GST composition dealer, maintained transaction in Tally Prime. How can he generate the GSTR 4 for Vishaka Enterprise Private Limited? ஆக்சுவலா வந்து GSTR 4 எப்படி ஜென்ரேட் பண்ணா GSTR 3B மாதிரி தான் அதுவும். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டு, அதில் ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டு, அதில் GS ரிப்போர்ட் GSTR 4 இப்படி தான் போய் பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் இப்படி தான் போய் பார்க்கணும். GSTR 4 வேணுன்னா என்ன பண்ணணும்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, அதில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டு, ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டில் GST ரிப்போர்ட்டு, GST ரிப்போர்ட்டில் 3Bக்கு பதிலாக GSTR 4 அப்படின்னு இருக்கும். ஆறாவது கொஸ்டின் பாருங்க. இன் டாலி பிரைம் we can allocate additional cost detail in which of the following voucher? additional cost அப்படின்னா காஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் will not come in sales. சேல்ஸ் வவுச்சர்ல இன்கம் தான் வரும். ஜேர்னல், டெலிவரி நோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இன் டெபிட் நோட். எங்கெல்லாம் அடிஷ்னல் காஸ்ட் வரும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட்டு ரிஜெக்ஷன் இன் ரெண்டும் மெட்டீரியல் போர்ஷன் ரூல்ட் அவுட்டு, பாக்கி 4 தான் இருக்கு. சேல்ஸு, ஜேர்னல், டெலிவரி நோட். டெலிவரி நோட்டு இன்வென்ட்ரி. ஸோ மிச்சம் இருக்கிறது சேல்ஸு, ஜேர்னல், டெபிட் நோட்டு. இந்த 3ல் 2 ரைட்டு, சேல்ஸில் வராது. ஸோ ஜேர்னலும் டெபிட் நோட்டும் தான் வந்து காஸ்ட் ரிலேட்டட். ஓகேவா? ஜேர்னலும் டெபிட் நோட்டும் காஸ்ட் ரிலேட்டட். What is the shortcut key to save the TDS Form 26Q in Tally Prime? TDS வந்து Form 22Q சேவ் பண்ணா என்ன பண்ணா Alt B அப்படின்னு நினைக்கிறேன். Alt B சேவ் ரிட்டர்ன். ஆக்சுவலா டாலில நம்ம TDS எனேபிள் பண்ணலன்னு நினைக்கிறேன். இருக்கு, எனேபிள் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி டாட் அதில் Form 26Q இருக்கு. அதை சேவ் பண்ணணும் அப்படின்னா Alt B சேவ் ரிட்டர்ன். ஓகேவா? கொடுத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணலாம். Which of the following statement is incorrect for recording compound entry as per accounts rule? Compound rule படி
which of the following statement is incorrect for recording the compound entry? Compound entry na ரெண்டு debit ஒரு more than two debit and credit. Debit multiple account and credit multiple accounts. Which of the following statement is incorrect? இது வந்து compound entry. Debit one account and credit one account. இதுதான் உங்களுக்கு compound entry கிடையாது. பாக்கி எல்லாமே compound entry தான். Debit one account, credit multiple accounts. Debit multiple account, credit one account. Debit multiple account and credit multiple accounts. இது எல்லாமே compound entry. Debit one account and credit one account அப்படிங்கிறது உங்களுக்கு compound entry கிடையாது. What is the main purpose of creating chart of accounts அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபையிங், முதல்ல கிளாசிஃபையிங், ரெண்டாவது ரெக்கார்டிங். கிளாசிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங். In Tally Prime, the balance sheet can be viewed in which of the following format? Tallyல பேலன்ஸ் ஷீட் பார்க்கறது என்னென்ன ஃபார்மேட் இருக்கு அப்படின்னா, இது வந்து ஹரிசாண்டல் ஃபார்மேட்டு. கண்ட்ரோல் ஹெச் போயிட்டு சேஞ்ச் வியூவில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஃபார்மேட். கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் வியூ போயிட்டு ஹரிசாண்டல் ஃபார்மேட். ஸோ தட் ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், ஹரிசாண்டல் ரெண்டு ஃபார்மேட். இந்த ரெண்டு ஃபார்மேட். As the accounting rule, if the transaction are deleted, then there will be no impact on the trial balance. நீங்க delete பண்ணா அதுக்கு இம்பாக்ட் வந்து இருக்கும், கண்டிப்பா இருக்கும். If the transaction are deleted, then there will be no impact on the trial balance. No impact அப்படிங்கிறது தப்பு, இது false. இம்பாக்ட் இருக்கும். In Tally Prime dash report list all the vouchers batch details of the stock item. Batch voucher is the correct answer. Batch voucher is the correct answer. Batch voucher la ponina paakalam. In Tally Prime for recording payment voucher in double entry mode, we must click on control A more detail option from the payment voucher screen. Actually வந்து பாத்தீங்கன்னா in Tally Prime for recording payment voucher, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வவுச்சரை ரெக்கார்ட் பண்ண போறீங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி பேமெண்ட் வவுச்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் என்ட்ரி மோடில் இருக்குது. இதை நீங்கள் டபுள் என்ட்ரி மோடில் மாற்றணும்னு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஹெச் போயிட்டு டபுள் என்ட்ரி மோட் அப்படின்னு மாற்றிக்கணும். இது டெபிட் கிரெடிட் கண்ட்ரோல் ஹெச் போயிட்டு சிங்கிள் என்ட்ரி மோட். ஸோ இதை சிங்கிள் என்ட்ரிக்கும் டபுள் என்ட்ரிக்கும் மாற்றுறதுக்கு எது, கண்ட்ரோல் ஹெச். அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா, அப்போ இது ஃபால்ஸ். கண்ட்ரோல் ஐ கிடையாது, கண்ட்ரோல் ஹெச். In Tally Prime, in a newly created company, there are 28 number of predefined group and 2 predefined ledger. True or false அப்படின்னா எஸ் ட்ரூ. Tallyல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு 28 குரூப் 2 லெட்ஜர் இருக்கு. What are the taxes applicable on the supplies made within the union territory? Union territory அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் யூனியன் டெரிட்டரி டேக்ஸ், சிஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி. As per the department regulation, invoice generated has to be dash cancelled. Cannot be cancelled. After generating duplicate entry, the invoice cannot be cancelled, fully cancelled, partially cancelled. As per department regulation, comma, invoice generated has to be fully cancelled. Okay ba? முழுசா தான் நீ கேன்சல் பண்ண முடியும். பார்ட்லி கேன்சல்டு, cannot be cancelled அப்படிங்கிறத தப்பு. நீ கேன்சல் பண்ண முடியும். E-invoice generated. Actually, invoice generated la E-invoice. E-invoice generated. In Tally Prime, the support formats for printing company logo are JPG and PNG. இந்த ரெண்டு ஃபைல் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம். True is the right answer. இது எப்படி சார் வந்து இதுக்கு ரைட்டான ஆன்சர்னு எப்படி சொல்றீங்க? லோகோ வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், நாங்க பார்க்காம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க டிஸ்ப்ளே அக்கவுண்ட்ஸ் சேல்ஸ் ரெஜிஸ்டர் போங்க. இதுக்கு நீங்கள் லோகோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். லோகோ போடணும்னா ஆல்ட் பி போங்க, கண்ட்ரோல் பி. இந்த இடத்துல கான்ஃபிகர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. கான்ஃபிகர்ல லோகோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன்ல லோகோ. ஆல்ட் ஜில லோகோன்னு ஆப்ஷன் இருக்கா பாருங்க.
நான் அந்த பிரிண்டிங் லோகோ ஆப்ஷன் நான் இப்படிங்கிறது எடுத்து காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அண்ட் பிஎம் தான் ரைட் ஆன்சர். இப்போதைக்கு அதுக்கு ஷார்ட்கட் நமக்கு தெரியல, இதோ எடுத்து வச்சு காட்டுறேன். மிக மாறி இருக்கு, பார்க்குற ஒரு நிமிஷம். நான் அவரை பின்னாடி எடுத்து காட்டுறேன். இது தேடபிள்ல நேரத்தை வச்சு பேஸ் பண்ண வேண்டாம். இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் த ப்ரைஸ் கோட்டட் பை த டிஸ்ட்ரிபியூட்டர் வில் பி ஹையர் தேன் த மேனுஃபேக்சரர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கு. சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரர் வந்து ஒரு 10,000 ரூபாய் உள்ள ப்ராடக்டை டீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 விற்பார். டீலர் வந்து ரீட்டெயிலருக்கு அதை வந்து ஒரு 7,000 விற்பார். ரீட்டைலர் கஸ்டமருக்கு அதான் 9,000 விற்பார். இதுதான் வந்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா டீலருக்கு காஸ்ட்டை விட அதிகமாக விற்பார். டீலர் ரீட்டைலருக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸை விட அதிகமாக விற்பார். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் த ப்ரைஸ் கோட்டட் பை த டிஸ்ட்ரிபியூட்டர் வில் பி ஹையர் தேன் த மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சரை விடவும் யாரும் ப்ராடக்டை கம்மி ரேட்டு கொடுக்க முடியாது. ஸோ ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following are the MIS report provided in Tally Prime? எது வந்து MIS report அப்படிங்கிறாங்க. MIS அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட். எதெல்லாம் MIS ரிப்போர்ட் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த MIS ரிப்போர்ட். டேபியா டாலி வந்து நீங்க டேபியா டாலி வந்து DSS கொடுத்தீங்க அப்படின்னா இதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல லெஃப்ட்ல ரைட்ல பாருங்க. ரைட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு குரூப்பு, என்னென்ன ஐட்டம், என்னென்ன மாஸ்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும், லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் அல்லது லெட்ஜரை பேஸ் பண்ணி நீங்க எவ்வளவு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஒரு MIS ரிப்போர்ட். ஸோ தட் எவ்வளவு என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இது மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட். இன்னொரு மாதிரி சொல்றேன், கேட்வே ஆஃப் டாலிலேருந்து DSS. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுலாம் எவ்வளோ குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லெட்ஜர் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் ஐட்டம் இருக்குது, என்னென்ன வவுச்சர் டைப் இருக்குது, அதெல்லாம் இந்த பக்கம் அதை பேஸ் பண்ணி நீ வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ போட்டிருக்க, சேல்ஸ் எவ்வளோ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி டிரான்சாக்ஷனை இங்கே வியூ பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, அதில் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னா ஒரு லெட்ஜர் எப்படி இருக்கணுமோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அதுக்கு பேர் தான் இதில் ஆப்ஷனல் வவுச்சர் இருந்தால் காட்டும், கேன்சல்டு வவுச்சர் இருந்தால் காட்டும், நெகட்டிவ் லெட்ஜர்ஸ் இருந்தால் காட்டும். நெகட்டிவ் லெட்ஜர்னா ஒரு லெட்ஜர் எப்படி இருக்கணுமோ அப்படியே ஆப்போசிட் இருக்கிறது. ஸோ இன்புட் லெட்ஜர் வந்து பார்த்தீங்க ஆக்சுவலாக டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அது டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் அது கிரெடிட் பேலன்ஸ் வரணும், ஆனால் டெபிட் பேலன்ஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் ஆர் த MIS ரிப்போர்ட். பாக்கியெல்லாம் MIS ரிப்போர்ட் கிடையாது. பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், டெலிவரி நோட் ரிஜிஸ்டர், டிஸ்பிளே நோட் ரிப்போர்ட், டே புக், இதெல்லாம் MIS ரிப்போர்ட்ல வராது. பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டெட்டார்ஸ் கேன் பி வியூ ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ஆஃப் டாலி பிரைம். எங்கே இருந்து நம்ம பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும் அப்படின்னா ரேஷியோ அனாலிசிஸ், அங்கே தான் போய் பார்க்க முடியும். கான்ட்ரால பணம் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்க்கலாம், பர்ச்சேஸ்ல பணம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் மெட்டீரியல் பார்க்கலாம், சேல்ஸ்ல எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். இன் டாலி பிரைம் by using which of the following option we can view the ratio analysis report in vertical format. ரேஷியோ அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை வெர்டிகல் ஃபார்மேட்ல பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சேஞ்ச் வியூ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்து சேஞ்ச் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து DSS இப்போ ஹரிசாண்டல் இருக்கு, இதை போய் சேஞ்ச் வியூவில் போயிட்டு வெர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பார்க்கலாம். வெர்டிகல் வியூவில் in Tally Prime to knock off the bills, bill-wise reference must be selected mandatorily in both sales and receipt voucher. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரியா நீங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும். in Tally Prime to knock off the bills, bill-wise reference must be selected mandatorily in both sales and receipt voucher. சேல்ஸ்லையும் சரி, அது receipt voucherலையும் சரி, அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும்.
True is the right answer. The navigation path to see the Tally Prime version is navigation path. Actually நீ என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க Tally அப்படின்னு எப்படி பார்க்கணும்னா from gateway of Tally press F1, அதில் about அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் from gateway of Tally press F1, அதில் press about. இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். நீங்கள் உங்களோட டேலியோட வெர்ஷன் டவுன்லோட்னா gateway of Tally போய்ட்டு press F1, F1ல about அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாலியோடைய வெர்ஷன் என்னங்கிறது தெரிய வரும். Tally Prime allows to split the company data only after taking data backup. True is the right answer. உனக்கு பேக்கப் எடுத்துட்டு அப்புறம் தான் உன்னை அலோவ் பண்ணும். In which of the following period the trial balance is prepared for the business? எப்போ வந்து பிஸ்னஸ்க்கு பண்ண முடியும் அப்படின்னா at the end of accounting period. In general accounting period முடியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? In Tally Prime, the administrator has the rights to create the users with the security control username and password. True is the right answer. Administrator தான் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு செக்யூரிட்டி யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பண்ண முடியும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது யாருன்னா the person who is the admin in charge for entire Tally software. அவன் தான் வந்து பத்ரிக்கு இந்த யூசர் ஐடி, இவனுக்கு இந்த யூசர் ஐடி அப்படிலாம் சொல்ல முடியும். In which of the following master the budget can be set in Tally Prime? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா in which of the following master வந்து எங்கே போய் நம்ம பட்ஜெட் செலக்ட் பண்ண முடியும், செட் பண்ண முடியும் அப்படின்னா லெட்ஜருக்கு நீங்கள் பண்ணலாம், ஸ்டாக் குரூப் லெட்ஜர் குரூப்புக்கு பண்ணலாம். ஆக்சுவலாக பட்ஜெட் கிரியேட் பண்ணால் எப்படி பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally கிரியேட்டில் ஷோமோர் போங்க, ஷோமோரில் பட்ஜெட். இப்போ வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வச்சுக்கோ, இப்போ சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறீங்க. பீரியட் வந்து 1/4 31/3/2025. இப்போ வந்து எதுக்கெல்லாம் கொடுக்க முடியும்னா குரூப்பு கொடுக்கலாம், லெட்ஜரில் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் காஸ்ட் சென்டர் என்னபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் கொடுக்கலாம். குரூப்பு, லெட்ஜர், காஸ்ட் சென்டர் இந்த 3க்கு தான் நீங்கள் பட்ஜெட் கொடுக்க முடியும். ஸோ இங்கே குரூப் இருக்குது, லெட்ஜர் இருக்குது, காஸ்ட் சென்டர் ஆப்ஷன் இல்லை. ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்க்ரீன் வி கேன் செலக்ட் த மெம்பர் கம்பெனி இன் Tally Prime? எதில் வந்து நீங்கள் மெம்பர் கம்பெனி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குது. ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டு, கம்பெனி கிரியேஷன், கம்பெனி ஆல்ட்ரேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் கம்பெனி எங்கே வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்க்ரீன் வி கேன் செலக்ட் த மெம்பர் கம்பெனி அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்லேருந்து குரூப் கம்பெனி கிரியேஷன் ஸ்க்ரீன் அப்படின்னு நினைக்கிறேன். குரூப் கம்பெனி கிரியேஷன், குரூப் கம்பெனி ஆல்ட்ரேஷன்ஸ், பேலன்ஸ் ரிப்போர்ட் கிடையாது. குரூப் கம்பெனி கிரியேஷன், குரூப் கம்பெனி ஆல்ட்ரேஷன். மெம்பர் கம்பெனி அப்படிங்கிறது என்ன? முதல்ல இப்போ பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரகு ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, இதுலயே இன்னொரு கம்பெனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர்எஸ் ட்ரேடர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த ரகு ஃபார்மாவும் ஆர்எஸ் ட்ரேடரும் நீங்க குரூப் கம்பெனியா கிரியேட் பண்றீங்க. ஆர்எஸ் ட்ரேடரும் ரகு ஃபார்மாவும் ரெண்டும் ஒரே கம்பெனி, ஒரே ஓனர். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை குரூப் கம்பெனியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் இதை குரூப் கம்பெனியாக பார்க்கணும். முதல்ல குரூப் கம்பெனினா என்ன? அது முதல்ல தெரியணும். முதல்ல குரூப் கம்பெனினா என்ன, குரூப் கம்பெனிக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மெட்ராஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல அமால்கமேஷன் குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அமால்கமேஷன் குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் ஒரே ஆள் தான் அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க.
அமால்கமேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 47 கம்பெனி இருக்கு. அமால்கமேஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய வெப்சைட். இந்த கம்பெனியில் அமால்கமேஷன் குரூப் அப்படிங்கிற கம்பெனி இதெல்லாம் வேலை கிடைச்சதுன்னா போங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கம்பெனி இருக்குன்னு பாருங்க. செக்டார், மேனுஃபேக்சரிங், பிளான்டேஷன் நிறைய இருக்குது இந்த மாதிரி. இப்போ மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கம்பெனி இருக்குது பாருங்கள். மேனுஃபேக்சரிங்கில் சிம்சன் அண்ட் கோ, டிராக்டர் ஃபார்ம் எக்யூப்மெண்ட், டஃபே கியர் டிவிஷன், டஃபே இம்ப்ளிமெண்ட் டிவிஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். இதில் இருக்கிற கம்பெனிகள்லாம் பூராவுமே எல்லாமே அமால்கமேஷன் குரூப்போடைய ஒரே ஆள் ஓனர், வந்து ஒரே ஆள், வெளியில் தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்பெனி இருக்குது ஊட்டியில், டீ எஸ்டேட் அந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனா டீ ஸ்டெயின்ஸுங்கிறது காஃபி கம்பெனி. ஸ்பீடியவே மெட்ரோவில் பார்த்துருப்பீங்க, எல்ஐசி இந்த பக்கம் இருக்கும். ஜார்ஜ் ஒர்க்ஸு, ஸ்ட்ரெயின் மோட்டார்ஸு, ஸ்டெயின், ஹிக்கின் பாதம்ஸு, வேலஸ் கேட்ரேட்டு, டஃபே ரீச்சு, டபிள்யூஜி குரோம் லிமிடெட் லண்டன், இந்த மாதிரி இதெல்லாம் வியாபார நோக்கத்தில் நம்ம ட்ரேடராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டரில் ராமவிலாஸ் பஸ் கம்பெனி, இது சிம்சன் அண்ட் கோ ஃபைனான்ஸு, அசோசியேட் பிரிண்டர், அசோசியேட் ப்ரெஸ், இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கம்பெனிகள் இருக்கு இங்கே. ஓகேவா? ஒரு நிமிஷம் இது வந்துட்டே இருக்கா? சாரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன் அப்படிங்கிறது ஒரு 47 கம்பெனி. மவுண்ட் ரோட்ல விக்டோரியா இன்ஸ்டியூட் அதுக்கு பக்கத்தில் அந்த ஸ்பீட்வேல ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே வரிசையாக ஹிக்கின் பாதம்ஸ், அப்படியே போய் லெஃப்டில் சிம்சன் பெட்ரோல் பங்கு, அப்படியே லெஃப்டில் வந்தீங்கன்னா தாம்சன், இந்த மாதிரி திட்ட ஒரு 47 கம்பெனி ஒன்றா இருக்குது. இந்த 47 கம்பெனியும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் அமால்கமேஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமால்கமேஷன் குரூப்போடைய மொத்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க. அப்போ 47 கம்பெனிக்கும் தனித்தனியாக பேலன்ஸ் ஷீட் உண்டு. 47 கம்பெனிக்கு சேர்த்து மொத்த பேலன்ஸ் ஷீட்டாக நீங்கள் பார்க்கலாம். குரூப் கம்பெனி. அப்போ அந்த மாதிரி குரூப் கம்பெனி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரவணா ஸ்டோர் இருக்குது. சரவணா ஸ்டோருக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. டி நகரில் ஒரு பிரான்ச்சு, அடையாரில் ஒரு பிரான்ச்சு, போரூரில் ஒரு பிரான்ச், இந்த மாதிரி இருக்குது. எல்லா சரவணா ஸ்டோருடைய பேலன்ஸ் ஷீட்டையும் சேர்த்து மொத்தமாக நீ பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து குரூப் கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணணும். நீங்கள் டேலியில் குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல 2 குரூப் அப்படின்னாலே 1க்கு மேலே இருந்தால் தான் குரூப். ஸோ டேலியில் நீங்கள் குரூப் கம்பெனி கிரியேட் பண்ணணும்னாலே ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஏற்கனவே 2 கம்பெனி மேலே இருந்தால் தான் குரூப் கம்பெனி கிரியேட் பண்ண முடியும். எப்படி அந்த குரூப் கம்பெனியை கிரியேட் பண்ணுறது? இப்போ 2 கம்பெனி இருக்கா, இந்த இடத்துல ஆல்ட் கே போங்க. ஆல்ட் கேல போயிட்டு கிரியேட்டு குரூப் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து ஆர்எஸ் ட்ரேடர், ரகு ஃபார்மா ரெண்டும் சேர்ந்து ரகு அன்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி, ரகு குரூப் அப்படின்னு வச்சுக்கோ. ஆல்ட் கே கிரியேட், அங்கே போயிட்டு இங்கே குரூப் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த குரூப் கம்பெனிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஆர்எஸ் அன்கோ அப்படின்னு சொல்லி, ஆர்எஸ் அன்கோ அப்படிங்கிறது ஒரு குரூப் கம்பெனி. இதை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கம்பெனி அப்படிம்பாங்க. ஆர்எஸ் அன்கோ குரூப் கம்பெனி, அதாவது ஆர்எஸ் ட்ரேடரும் ஆர்எஸ் ஃபார்மாவும் ஒன்று சேர்ந்த கம்பெனி. இதுதான் குரூப் கம்பெனி. ஆர்எஸ் அன்கோங்கிறது குரூப் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இது வியூ பர்பஸ்க்கு மாத்திரம் தான் இருக்க முடியும். இந்த ஆர்எஸ் கம்பெனியில் எதெல்லாம் வந்து குரூப் கம்பெனி அப்படின்னா ரகு ஃபார்மா, ஆர்எஸ் ட்ரேடர், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆர்எஸ் குரூப் கம்பெனி. ஸோ இந்த குரூப் கம்பெனி ஓப்பனில் இருக்கணும்னா பாக்கி 2 கம்பெனி ஓப்பனில் இருந்தாலும் பார்க்க முடியும். இப்போ பாருங்க, ஆல்ட் கே ஹெச் என்டர், ஆல்ட் கே ஹெச் என்டர், ஆல்ட் கே ஹெச் என்டர். இப்போ வந்து ஆர்எஸ் கம்பெனி குரூப் கம்பெனி இருக்கு. இந்த ஆர்எஸ் கம்பெனியோடைய குரூப் கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டும் சேர்த்து இங்கே மொத்தமாக வந்துருங்க.
ஆர்எஸ் கம்பெனிக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது. பட் ஆர்எஸ் ட்ரேடர்ஸு ஆர்எஸ் ஃபார்மா ரெண்டோடைய மொத்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் பார்த்துடுறீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னா ஆர்எஸ் அன்கோல ஆர்எஸ் ட்ரேடர் ஆர்எஸ் ஃபார்மா இதெல்லாம் ஓப்பனில் இருக்குது. இப்போ இதோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,79,00,000. அதே மாதிரி ஆர்எஸ் ட்ரேடர் அதோடைய பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 17 லட்சம். இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து தான் இங்கே குரூப் கம்பெனியாக இருக்குது. ஸோ குரூப் கம்பெனிங்கிறது எதுக்காக அப்படின்னா பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுக்காக தான் இந்த குரூப் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. குரூப் கம்பெனியை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம். தேர் ஆர் எங்களுக்கு இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா from which of the following screen we can select the member company in Tally Prime. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கம்பெனி இருக்குது. குரூப் கம்பெனிலேருந்து மெம்பர் கம்பெனி வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று கம்பெனி கிரியேஷன் ஸ்க்ரீனு இல்லை கம்பெனி ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீன் அங்கே போய் தான் நீங்கள் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்வே ஆஃப் டாலியில் ஆல்ட்டுக்கே கிரியேட் கம்பெனி இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறதுனா செலக்ட் பண்ணலாம். இப்போ ஆர்எஸ் அன்கோ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும்னா ஆல்ட்டுக்கேல போய்ட்டு செலக்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஆல்ட்டுக்கே ஆல்டர் அங்கேயும் போய் நீங்கள் பார்க்கலாம். There are two type of license in Tally Prime. One is silver edition and another one is gold. Silver editionக்கும் கோல்டு எடிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சில்வருங்கிறது ஒரே ஒருத்தர் தான் பயன்படுத்த முடியும். கோல்டு அப்படின்னா நம்ம டேலியில் நம்ம கிளாஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மல்டி யூசர். ஒரே நேரத்தில் 2 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டு எத்தனை பேர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதான் கோல்டு. Which of the following details does the purchase voucher contain? பர்ச்சேஸ் ஆர்டர் வவுச்சரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட் ஆஃப் ஆர்டர் அது முக்கியம், என்ன ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது இருக்கும். The TDS amount which is deducted on the expenses will be transferred to the dash account. அதாவது டிடிஎஸ்ஸாக பிடிச்ச அமௌண்ட்டு யாருடைய அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படின்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். டிடிஎஸ்ஸாக பிடிச்ச அமௌண்ட்டு கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். GSTR 1 can be filed only on quarterly basis. GSTR 1 வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி பேஸ் தான் ஃபைன் பண்ண முடியுமானா கிடையாது. மந்த்து பண்ணலாம், குவார்டர் பண்ணலாம். The undervaluation of stock item will inflate the profit of the company for the given period. Undervaluation. The undervaluation of stock item அப்படின்னா 1 லட்ச ரூபா இருக்கிற ஸ்டாக்கை 90,000 கொடுக்குறோம். The undervaluation of stock item will inflate the profit of the company. அந்த மாதிரி 1 லட்சம் இருக்கிற ஸ்டாக்கை வந்து 90,000 கொடுத்தோன்னா அது நம்முடைய ப்ராஃபிட் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். It will inflate the profit of the company for the given financial year. True is the right answer. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிராஸ் ப்ராஃபிட் குறையும், கிராஸ் ப்ராஃபிட் குறைஞ்சா நெட் ப்ராஃபிட் குறையும். க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவை கம்மி பண்ணால் என்ன ஆகும், உன்னுடைய கிராஸ் ப்ராஃபிட் குறையும். உன்னுடைய கிராஸ் ப்ராஃபிட் குறைச்சதுன்னா உன்னுடைய நெட் ப்ராஃபிட் குறையும் ஆப்வியஸ்லி. Which are the following condition the TDS will not be deducted as per the TDS law? TDS சட்டப்படி எப்போ வந்து நீங்கள் TDS பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறான். The payment made should exceed the TDS exemption limit as specified the Income Tax Act. The payment made should exceed the TDS exemption. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு 2,40,000 மேலே போச்சுன்னா TDS பிடிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the payment made should exceed the TDS. அப்போ பிடிக்க வேண்டாமா, இல்லை பிடிக்கணும். The recipient or deductee who are covered under section 44 AB of the Income Tax Act அப்பயும் நீங்கள் பிடிச்சுதான் ஆகணும். The payment should not be exceeded to the TDS exempt limit as specified in the income tax rate. அதுதான் கரெக்ட். Based on the nature of payment. Nature of payment பொறுத்து. Which are the following condition the TDS will not be deducted as per the TDS law அப்படின்னா the payment made should not exceed the TDS exempt limit as specified in the Income Tax Act. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். The payment made should not exceed. The payment made should not exceed அப்படின்னா என்ன, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டி பேமெண்ட் பண்ணிடக்கூடாது, சரி பேமெண்ட் போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 194A இன்ட்ரெஸ்ட் டு அதர்ஸ், பேங்கிங் கம்பெனி இல்லாமல் மற்றவனுக்கு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா தட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பெய்டு இஸ் மோர் தேன் 5,000 rupeesங்கிற பட்சத்தில் யூ ஹாவ் டு டிடக்ட் TDS அட் த ரேட் ஆஃப் 10%.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது brokerage அல்லது கமிஷன் கொடுக்குறீங்க, அது வந்து 15,000க்கு மேலே போச்சுன்னா 5%. கான்ட்ராக்டாக இருந்தால் சிங்கிள் பில் வேல்யூ 30,000 அல்லது அக்ரிகேட் வேல்யூ 1 lakh, இதை கிராஸ் பண்ணினா 1% அல்லது 2%. ப்ரொஃபஷனல் சார்ஜஸாக இருந்தால் 30,000க்கு மேலே போச்சுன்னா 10%. டெக்னிக்கல் ஃபீஸாக இருந்தால் 30,000க்கு மேலே போச்சுன்னா 2%. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி நேச்சர் ஆஃப் பேமெண்ட் there is some transaction is there. அந்த மாதிரி போகும்போது ஓகேவா, the payment should not be exceed the TDS exemption limit as specified in the income tax act is the right answer. Which report is not form of GST return? எது வந்து GST return கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா track GST return activities, இது வந்து பார்த்தீங்கன்னா not GST return. e-way bill GST return தான். சாரி, e-way bill வந்து பார்த்தீங்கன்னா not form of GST return. e-way bill தப்பான ஆன்சர் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. which report is not form of GST report return or compliances அப்படின்னா track GST return activity. e-way bill வந்து பார்த்தீங்கன்னா GST return, GSR 1 and 3B also GST return. track GST return activities அப்படின்னா அதுதான் கிடையாது. In Tally Prime, while recording the payment or receipt transaction in single entry mode, accounts are involved. In Tally Prime, while recording the payment or receipt transaction in single entry mode, dash accounts are involved. எத்தனை அக்கௌண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னா எந்த அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகாது? மல்டிபிள், சிங்கிள், நில். while recording payment or receipt transaction in single entry mode, nil is the right answer நினைக்கிறேன். multiple account, multiple is the right answer. In Tally Prime, we can generate e-invoice and e-way bill in the single sale voucher. Yes, it is true. Which of the following option is used to configure the cost center in Tally Prime? Which of the following option is used to configure the cost center class in Tally Prime? Tally Primeல cost center class நீங்க கிளாஸிஃபை பண்ணனும் அப்படினா என்ன பண்ணனும் அப்படினு கேக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும் உனக்கு. காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது இட் இஸ் an expenditure incurred for the purpose of producing a product or rendering a service. காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 காஸ்ட் சென்டர் இருக்கு. ஒரு எக்ஸ்பென்ஸ், ஒரே ஒரு எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸை வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் ஏக்கு 10%, காஸ்ட் சென்டர் பிக்கு 20%, இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா அந்த 100% நீங்க அலோகேட் பண்ணணும். அப்படிங்கன்னா அதுக்கு பேர் தான் காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா which of the following option is used to configure the cost center class in Tally Prime? From gateway of Tally, Alt K, F11, Control I, cost center. இதுதான் வந்து கரெக்டான டீடைல். இதான் கரெக்டான டீடைல். அடுத்தது in select company screen or Tally Prime, specify path option is selected in order to define the location. Yes, கரெக்டான ஆன்சர் இதுதான். இன்னொரு 10 கொஸ்டின் பார்ப்போம். 40 கொஸ்டின் வரைக்கும் பார்த்தாச்சு. 50 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டு நம்ம கிளாஸை மைண்ட் அப் பண்ணிடுவோம். As on which of the following point to be remembered before restoring the data backup in Tally Prime? இது வந்து பார்த்தீங்கன்னா do not restore data from a damaged file. அதாவது நீங்க ஒரு டேட்டாவை ரீஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா பென்ட்ரைவ்ல இருந்து பண்ணலாம், சிடில இருந்து பண்ணலாம், ஹார்ட் டிஸ்க்ல இருந்து பண்ணலாம். பட் ஒரு டேமேஜ் ஆன ஒரு டிவிடி டிரைவ் இருக்கு, அதுல இருந்து ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. On 1st Feb, Vani Enterprises purchased goods from Mr. Ajay and paid cash amount 5,000
what is the type of accounts involved in the given transaction? Vani Enterprises purchase பண்ணிடுறாங்க. So purchase account debit, purchase account debit, cash account credit. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸுங்கிறது நாமினல், கேஷுங்கிறது ரியல். நாமினல் அண்ட் ரியல். நாமினல் அண்ட் ரியல். இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். நாமினல் அண்ட் ரியல் இஸ் த ரைட் ஆன்சர். Ashok and Company located in Bangalore has multiple departments and different branches across the country. The company incurs food and traveling expenses and also generate the sales revenue of each branch in frequency basis. In Tally Prime to track the food and traveling expenses spent by the each department, which of the following future can be used in Tally Prime? Actually, Ashok and Company located in Bangalore has multiple departments and different branches across the country. The company incurs food and traveling expense and also generate the sales revenue of each branch in frequency basis. In Tally Prime to track the food and traveling expenses spent by each department, which of the following features can be used? எதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் சென்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஒவ்வொரு சென்டருக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியும். All accounts that affect the determination of profit or loss are reported in profit and loss account. Dash is an order cleared placed by a customer which contains the details of goods and services. Dash is an order placed by a customer அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர். Bills payable report will display the details of the credit purchases whose payments are pending along with overdue by days and overdue by due on and overdue by days. Due on and overdue by days. Once enabling the maintain batches in the stock item creation screen, which of the following option must appear by default in Tally Prime? மெயின்டைன் இன் பேட்ச் அப்படின்னா யூஸ் இந்த ரெண்டு ஆப்ஷனும் வரும். ட்ராக் மேனுஃபேக்சரிங் டேட்டு, யூஸ் எக்ஸ்பைரி டேட்டு, இது வரும் பேட்ச் எனேபிள் பண்ண. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பேலன்ஸ் ஷீட் எலிமெண்ட் அப்படின்னா ரெவென்யூ பேலன்ஸ் ஷீட் எலிமெண்ட் கிடையாது. த மேண்டேட்டரி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அன் இன்வாய்ஸ் சிஸ்டம் ஃபார் ஆல் த பிஸ்னஸ் வித் ஏ டர்ன் ஓவர் ஆஃப் ஜனவரி 21லேருந்து இன்வாய்ஸ் என்ன அப்போ அப்ளை ஆகுது அது வந்து செக் பண்ணிக்கணும். இந்த டேட்டை ஞாபகம் வச்சுங்க. இன்வாய்ஸ் எப்போலேருந்துலாம் அப்ளிகபிள், என்னென்ன டர்ன் ஓவருக்கு எப்போலேருந்துலாம் அப்ளிகபிள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிங்கிற ஒன்றுங்கிறது 100 crores. 100 crores இஸ் த ரைட் ஆன்சர். Last one, can we see the nature view in annual computation? Annual computationல லாஸ்ட் வியூ பார்க்க முடியுமா அப்படின்னா நேச்சர் வியூ பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஆனுவல் கம்ப்யூட்டேஷன் எப்படி பார்க்கறது? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி, டிஓஜி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், அதில் ஆனுவல் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டி ட்ராக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டிஸ் அது கிடையாது. ஆர்எஸ் குரூப் கம்பெனி, அது ரகு ஃபார்மலை பார்ப்போம். ஆனுவல் கம்ப்யூட்டேஷன். இந்த ஆனுவல் கம்ப்யூட்டேஷன் ரிப்போர்ட்ல என்ன பார்க்கணுமா? கேன் வி see the natural view in annual computation? இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் வியூ பார்க்க முடியுமா? சேஞ்ச் வியூவில் போய் பாருங்க. நேச்சர் வியூ, நேச்சர் வியூ இல்லை இதில். இல்லை, ஆனுவல் கம்ப்யூட்டேஷனில் பார்க்க முடியாது. ஃபால்ஸ். பார்க்க முடியாது.
பார்க்க முடியாது என்பதுதான் ரைட்டான ஆன்சர். நான் வந்து இந்த கொஸ்டினுக்கான லிங்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த லிங்கை ஃபில் பண்ணி கையோட சப்மிட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கிற 50 கொஸ்டினுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைனலாக மாடல் எக்ஸாம் இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 10 செட் எக்ஸாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதை நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ.